வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அழைத்து வர தனது மொத்த கான்வாய் படையையும் அனுப்பி வைத்த ஜெர்மனியின் முக்கிய புள்ளி. விஷயம் கேள்விப்பட்டு மிரண்டு போன பிரதமர் மோடி. அப்படி ஜெர்மனியில் என்ன நடந்தது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தற்போது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் ஜெர்மனியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது கடந்த சனிக்கிழமையன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஜெர்மனி வந்தார். அதன்படி கடந்த 3 நாட்களாக ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்த்தார். அந்த வகையில் பல்வேறு முக்கிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டார். இதன் மூலம் ஜெர்மனியில் மட்டும் சுமார் 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்த்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஜெர்மனியில் அரசு ரீதியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கிய சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தினார். அதாவது நேற்றைய தினம் ஜெர்மனியின் வடரைன் வெஸ்ட்பாலியா மாகாண தலைமை அமைச்சர் ஹென்ரிக் வெஸ்ட் அவர்களை சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு தலைவர்களும் பல்வேறு முதலீடுகள், எதிர்கால புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. இதையெல்லாம் விட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வரவேற்க ஹென்ரிக் வெஸ்ட் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கியது. அதாவது வடரைன் வெஸ்ட்பாலியா மாகாணத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹென்ரிக் வெஸ்ட் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வரவேற்கும் விதமாக தனது கான்வாய் மொத்தத்தையும் அவருக்காக அனுப்பி வைத்தார். அதன்படி ஜெர்மனியில் வாகன அணிவகுப்போடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு மரியாதையாக கருதப்படுகிறது. இரு தலைவர்களின் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஜெர்மனியில் கொடுக்கப்பட்ட இந்த வரவேற்பு நிகழ்வு இந்தியா முழுவதும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி ட்ரெண்ட் ஆகி வருகிறது. முக்கியமாக மத்திய அரசு, பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்களது கவனத்தை இந்த நிகழ்வு வெகுவாக ஈர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே நேற்றைய தினம் ஜெர்மனியில் முதலமைச்சர்களுக்கிடையான இந்த சந்திப்பு மாநில உறவுகளை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் வடரைன் வெஸ்ட்பாலியா மாகாண முதலமைச்சர் ஹென்ரிக் வெஸ்ட் அவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வடரைன் வெஸ்ட்பாலியாவில் உள்ள முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்தில் உள்ள வாய்ப்புகளை ஆராய்ந்து பார்த்து தமிழகத்தில் முதலீடு செய்ய வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் தனக்கு அளிக்கப்பட்ட இந்த சிறப்புக்குரிய மரியாதை குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஹென்ரிக் வெஸ்ட் அவர்களுக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது தாங்கள் கண்டிப்பாக தமிழகத்திற்கு வருகை தர வேண்டும் என்றும் அன்பான அழைப்பு விடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். நேற்றைய தினம் ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அழைத்து வர ஜெர்மனியின் வடரைன் வெஸ்ட்பாலியா மாகாண முதலமைச்சர் ஹென்ரிக் வெஸ்ட் அவர்கள் தனது மொத்த கான்வாய்களையும் அனுப்பி வைத்து சிறப்பு மரியாதையோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வரவேற்றுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.